சரித்திரத்தின் விசாரணை தொடர்கிறது. கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பொண்ணான்னு கண்டுபிடிக்க ஒரு கேங், அதை கருக்கலைப்பு செய்ய மற்றொரு கேங்குன்னு தர்மபுரிய கதிகலங்க வச்சிருக்கு ஒரு கருக்கலைப்பு மாஃபியா கும்பல். மாடிப்படியிலிருந்து பக்குவமாக இறங்கி வந்த பெண்ணை வார்த்தைகளால் பந்தாடி இருக்கிறார் அதிகாரி சாந்தி. எல்லாமே சொல்லிட்டாங்க, இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு, நீ எவ்வளவு பெரிய டிக்கெட் அப்படிங்கிறாங்க, அந்த அளவுக்கு நீ ஃப்ராட் பத்திரியா இருக்க, இந்த வேலையே தான் செஞ்சுட்டு. பவ்யமான முகத்தை பார்த்து அந்த பெண்ணை சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம். டாக்டரால் முடியாத கருக்கலைப்பை கூட அசால்ட்டாக செய்து முடிக்கும் சாமர்த்தியம் கொண்டவர்தான் இந்த கருப்பு சுடிதார் சித்ரா தேவி. இவ்வளவு உயிருக்கு ஆபத்தான என்ன பண்ணுவீங்க, வந்து அபாசன் பண்றீங்க? அவ்வளவு பெரிய டாக்டர் முடியாதுன்னு சொன்னா நீ அவ்வளவு பெரிய ஆளா? நீ ஒரு குவாக்கு, உனக்கு என்ன டிகிரி இருக்கு அபாசன் பண்றதுக்கு? இது அபாசன் பண்ற இடமா? எனக்கு அபாஷன் பண்ற இடமும் கிடையாது சார், இது அபாஷன் பண்ற ஆளும் கிடையாது. எல்லா ஆக்டிங் போட்டு புக் பண்ணுங்க. எவ்வளவு தைரியம் உனக்கு? இந்த மாதிரி ஒதுக்குப்புறமா வந்துட்டா யாருக்கும் தெரியாது நடக்கும். நீங்களாம் அதை மாறணும். திருச்செங்கோடு குழந்தை கடத்தல் வழக்கில் கைதான சித்ரா தேவி 3 மாதங்களுக்கு முன்புதான் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். இந்நிலையில்தான் இரவோடு இரவாக மறுபடியும் தருமபுரி மாவட்ட சுகாதார நலத்துறை இணை இயக்குனர் சாந்தியால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். டிப்ளமா நர்சிங் படித்திருக்கும் சித்ரா தேவி சேலத்தில் பிருத்வி சித்ரா பாலிகிளினிக் என்ற பெயரில் கிளினிக் ஒன்றை நடத்தி வந்திருக்கிறார். இதை பலமாக வைத்தே கடந்த 15 வருடங்களாக சட்டத்திற்கு புறம்பான வகையில் பெண்களுக்கு கருக்கலைப்பு செய்து வந்திருக்கிறார். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் திருமணமாகாமல் பிறக்கும் குழந்தைகளையும் பேரம் பேசி விற்பனையும் செய்து வந்திருக்கிறார். அதற்காக சித்ரா தேவி அடிக்கடி சிறைக்கும் சென்றிருக்கிறார். எல்லாமே அவங்க சொல்லியாச்சு, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் மீடியா கொடுத்து எல்லாமே போலீஸ் என்ன பேசிட்டு எத்தனை மணிக்கு மாத்திரை கொடுத்து எத்தனை மணிக்கு மருந்து வச்சு எல்லாமே சொல்லியாச்சு. ரொம்ப நல்ல நடிகா. இந்நிலையில்தான் கருக்கலைப்பு புரோக்கர் வனிதா என்பவர் கூறிய தகவலின் பேரில் தற்போது தர்மபுரி கிட்டன அள்ளிக்கு கருக்கலைப்பு செய்வதற்காக வந்திருக்கிறார் சித்ரா தேவி. வந்த இடத்தில்தான் அதிகாரிகளால் கையும் களவுமாக சிக்கியிருக்கிறார். கருவில் இருக்கும் குழந்தையை கண்டுபிடிக்க ஒரு கும்பலும், அதை கருக்கலைப்பு செய்வதற்காக ஒரு கும்பலும் தர்மபுரியை சுற்றி வருகிறது. அதற்காக அவர்கள் தனி ரேட் பிக்ஸ் செய்து வைத்திருக்கிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் இதே தர்மபுரி மாவட்டத்தில் கருவை கண்டறியும் இயந்திரத்துடன் ஒரு கும்பலை அதிகாரி சாந்தி மடக்கி பிடித்திருக்கிறார். அந்த வழக்கில் புரோக்கர் வடிவேலு, கற்பகம், ஜோதி உள்ளிட்ட 3 கைது செய்து தற்போது அவர்கள் மேல் குண்டாஸ் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தின் அதிர்ச்சி ஓய்வதற்குள் தற்போது சித்ரா தேவியை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களிடம் நடந்த விசாரணையில்தான் இந்த கருக்கலைப்பு கும்பலுக்குள் இருந்த தொடர்பு தெரிய வந்திருக்கிறது. நவீன இயந்திரங்களுடன் உலாவரும் புரோக்கர் வடிவேலு கேங் முதலில் கருப்பையில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து சொல்வார்கள். ஒருவேளை அது பெண் குழந்தையாக இருந்தால் புரோக்கர் வனிதா கேங் சித்ரா தேவியோடு சம்பந்தப்பட்டவரின் வீட்டிற்கே சென்று கருக்கலைப்பு செய்வார்களாம்.
தருமபுரி மாவட்டத்தில் இந்த ஆண் குழந்தைகளின் மோகமானது அதிகமானதால் பெண் குழந்தைகளை கருவிலேயே கண்டுபிடித்து அதனை அழிக்கும் நோக்கத்தில் பொதுமக்களும் அதற்கு உடந்தையாக பல புரோக்கர்களும் பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாக பாலக்கோடு, பென்னாகரம், காரிமங்கலம், தருமபுரி ஆகிய பகுதிகளில் இரவு நேரங்களில் சமூக நலத்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் பல புரோக்கர்கள் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த நபர்கள் பல்வேறு தரப்பினர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த இரண்டு கேங்குக்கும் சர்வீஸ் சார்ஜ் வசூலிப்பதில் வேறுபாடு இருந்ததால் அவ்வப்போது அவர்களுக்குள்ளேயே கருத்து மோதல்களும் ஏற்படுவதுண்டு. இந்த தொழில் போட்டியால் ஒரு கேங் கைதாகும் போது அவர்கள் கொடுக்கும் தகவலை வைத்து மற்றொரு கேங்கும் மாட்டிக்கொள்ளும். அப்படித்தான் தற்போது சித்ரா தேவியை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சித்ரா தேவியை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். ஒருவருடன் ஒருவர் தொடர்பு உள்ளதா அல்லது இதனுடைய பெரிய நெட்வொர்க்கானது இதன் பிறகு இயங்கி வருகிறதா என்று பல்வேறு கோணங்களில் மாவட்ட சமூக நலத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகமானது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர் விசாரணையில் இதே போன்று வேறு சிலரும் சிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. தாவேகா